ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நாளைக்கு ஒரு ட்ரிப் போக போறோம். ஸோ மார்னிங் எழும்பி நமக்கு குக் வந்து பண்ண முடியாது. கொஞ்சம் கஷ்டம். ஸோ இன்றைக்கே வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து ப்ரீ பிளான் பண்ணி வைக்க போறோம். ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி தான் பண்ண போறேன். ஸோ எக் பிரியாணி வந்து பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். நாங்கள் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து ஃபுட்டு வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என்னெல்லாம் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி, பூண்டு, குடமிளகாய் இந்த 3ம் வந்து இப்போ எடுத்திருக்கேன். நீங்கள் குடமிளகாய்க்கு பதிலாக வந்து சாதா மிளகாவும் எடுத்துக்கலாம். குழந்தைங்க இருக்கிறனால காரம் ரொம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து குடைமிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் புதினாவும் கொத்தமல்லியும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து தனித்தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க. அந்த டைமில் வந்து நம்மளை தொல்லை பண்ண மாட்டாங்க. அவங்களா எடுத்து சாப்பிட்ருவாங்க. அதுக்காக நான் வந்து எல்லாமே போட்டு அரைச்சிருவேன். ப்ளஸ் இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன உள்ளி இருக்குல்ல, அதுவும் வந்து போட்டு அரைச்சிக்கோங்க கொஞ்சம் திக்னஸ்க்காக வேண்டி. ஸோ இதை வந்து இப்போ அரைக்க வேண்டாம், அரைச்சி வைக்கணும்னா உங்கள் இஷ்டம். பட் நான் வந்து மார்னிங் தான் இதை வந்து அரைக்க போகிறேன். அடுத்தது வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஒரு சின்ன காலிஃப்ளவர் தான் இருந்துச்சு. ஓகே, கிட்ஸ் வந்து சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன காலிஃப்ளவர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நம்ம மார்னிங் வந்து பாயில் பண்ணி இதெல்லாம் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி வைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால் இப்போவே க்ளீன் பண்ணி நான் வந்து மசாலா வந்து போட்டு வைக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம பாயிலிங் வாட்டரில் வந்துட்டு டர்மரிக்கும் சால்ட்டும் போட்டு நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். நம்ம வந்து குக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து மசாலா வந்து போட போகிறோம். நம்ம காலிஃப்ளவர் பாயில் பண்ணிகிட்ருக்க டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ ஆனியன் கட் பண்ணுறது தான் வந்து ஒரு மெயினான விஷயம். ஏன்னா நமக்கு வந்து பிரியாணிக்கு ஃப்ரைட் ஆனியன் வேணும். ப்ளஸ் நமக்கு வந்து கேர்டுக்கு நம்ம ரைத்தாக்கு வந்து ஆனியன் வேணும். பிரியாணிக்கு வந்து ஆனியன் வேணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஆனியன் வந்து நம்ம கட் பண்ணி வந்து வைக்க போகிறோம். நான் வந்து ஒரே மாதிரி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து 3 டைப்ஸாக கட் பண்ணலாம். கேர்டுக்கு தனியாக, அதுக்கப்புறம் பிரியாணிக்கு வந்து தனியாக, அந்த மாதிரி நீங்கள் பிரித்து வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். எக்கு வந்து பாயில் பண்ண வைக்க போகிறேன் அட் த சேம் டைம். இப்போ வந்து என்ன இதெல்லாம் மசாலாலாம் போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், பெப்பர், சால்ட்டு, கார்ன்ஃப்ளவர், லெமன் ஜூஸ், கொஞ்சம் அரிசி மாவும் வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து நைட்டு போடல, பட் மார்னிங் வந்து எழும்பி வந்து போட்டேன். நைட் என்கிட்ட இல்லை அரிசி மாவு, காலையில் தான் கிடச்சிது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரைத்தா வந்து ஆனியன் ரைத்தா பண்ணலை. குக்கும்பர் இருந்துச்சு ஒன்று. ஸோ இது இருக்குதுன்னு சொல்லிட்டு குக்கும்பரும் கேரட்டும் போட்டு தான் நான் வந்து ரைத்தா வந்து பண்ண போகிறேன். கேர்டு மட்டும் மார்னிங் ஆட் பண்ணுவேன். இப்போ வந்து சால்ட் மட்டும் ஆட் பண்ணி நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஃப்ரிட்ஜில் வந்து வைக்க போகிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகாவும் போடுறேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டொமேட்டோ போடுறேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. ஆனியன் போடணுனாலும் போட்டுக்கோங்க, நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தக்காளி வந்து கட் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா பிரியாணிக்கு நமக்கு தக்காளி வேணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து கட் பண்ணி வந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்கு வந்து நான் ஷெல் வந்து எடுக்காமல் ஸோ இப்படியே வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து பேக் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, நான் எப்படி குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ எனக்கு ஆனியன் கொஞ்சம் பத்தலை. ஸோ ஃப்ரைட் ஆனியனுக்கு நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஆனியன் வந்து வெட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து எல்லாத்தையுமே நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சுட்டோம்.
நான் இப்போ ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன். ஆக்சுவலா ஃப்ரைட் ஆனியன் வந்து நம்ம பண்ணி வச்சிருக்கணும். பட் நான் வந்து நைட் வந்து ஃப்ரைட் ஆனியன் பண்ணல. ஸோ மார்னிங் தான் ஃப்ரைட் ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி தனியா எடுத்துட்டு, அப்புறம் நான் வந்து பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஏன்னா வந்து நம்ம ஃப்ரைட் ஆனியன் பண்ணுவோம்ல, அப்போ அந்த ஆயில்ல வந்து ஃப்ளேவர் இருக்கும். ஸோ அதில நம்ம ரைஸ் போட்டு பண்ணும்போது, அந்த பிரியாணி இன்னுமே ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். நான் அதனால தான் வந்து நைட்டு வந்து ஃப்ரைட் ஆனியன் பண்ணல. பட் நீங்க வேணா பண்ணி ஆயிலுமே எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ மிக்ஸியில வந்து அரைச்சுட்டு வந்துரலாம். பேஸ்ட் ஆக்கிடலாம். இப்போ வந்து அந்த ஆயில் இருந்து பார்த்தீங்களா? அந்த ஆனியன் ஃப்ரை பண்ண ஆயில். ஸோ அதில வந்துட்டு இப்போ ரைஸ் போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ லெமன் ஜூஸ் எடுத்துட்டு அந்த பீல வந்து தூர போட்டுறாதீங்க. ஸோ அத பிரியாணிக்குள்ள போடுங்க. இன்னும் உங்களுக்கு நல்லா ஃப்ளேவரா கிடைக்கும். அப்புறம் எக் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்டின்னா, நம்ம மசாலா போட்டு வைக்கணும். அப்பதான் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். உப்பு, அ மஞ்சள் தூள், வத்தல் தூள் இவ்வளோ மட்டும் போட்டு வச்சிருக்கேன். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் வந்து கிரீன் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா? ஆனா குக் ஆயி வரும்போது நமக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? அதனால வந்துட்டு இப்ப நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எல்லாமே ரெடியா இருக்கு. எக் ரெடியா இருக்கு. ஃப்ரைட் ஆனியன்ஸ் ரெடியா இருக்கு. ரைஸ் வந்து தனியா ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து மசாலா தனியா வைக்கிறேன். ஓகே தம் போடணும்னு சொல்லிட்டு ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிட்டு இருக்குது. ஸோ இதுவும் இப்போ ரெடி ஆயிரும். ஸோ ஃபைனலா வந்து நம்ம பேக் பண்ணியாச்சு. எனக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து எடுக்க முடியல. ஏன்னா டைம் இல்ல. குழந்தைங்கலாம் ரெடி பண்ணணும், எல்லாம் எடுத்து வைக்கணும். ஸோ டைம் இல்லாம ஆயிப்போச்சு. அப்புறம் அப்பளம் வந்து கடைசி நேரத்தில பொரிச்சுட்டு இருந்தேன். ஸோ நல்லாருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ரைத்தா வந்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ நமக்கு மதியானம் சாப்பிடும்போது கரெக்ட்டா இருக்கும். நம்ம ட்ரிப் போறதுக்கு வந்து எல்லாமே எடுத்து வச்சாச்சு. திங்ஸு, வாட்டரு, ஃபுட்டு எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு. அங்கேயே ஒரு நல்ல இடம் பார்த்து உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லியான் எப்படி இருக்கு? பிரியாணி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் நமக்கு வந்துருந்துச்சு. தம் பிரியாணி. ரெசிபி வந்து இன்னொரு நாள் கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல உங்கள பார்க்குறேன். பாய்.